கர்த்தருடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இரவு ஜெபத்திலும் உங்களோடு இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் தருகிற இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சற்று நேரம் நாம் வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை சிந்தித்து தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. உங்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவர் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதிலும் அற்புதமாக காத்து பலப்படுத்தி நடத்துவாராக. இந்த நாளிலும் லெட் யுவர் லைட் ஷைன் என்கிற ஒரு தலைப்பிலே உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவது என்கிற ஒரு தலைப்பிலே ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களை இன்றைய இந்த சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். ஒருவர் தயவாய் வாசித்து உதவி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இயேசு மலை பிரசங்கத்துல சொன்ன வார்த்தைகளை மத்தேயு சுவிசேஷம் 5, 6, 7 அதிகாரங்களை நாம் படிக்கிறோம். அதுல எல்லா ஜனங்களை பார்த்து இயேசு சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நாம் இங்கே கவனிக்கிறோம். இது வெறும் தன்னுடைய சீஷர்களை பார்த்து இயேசு சொன்ன விஷயம் அல்ல. அவருடைய சீஷர்கள் இருந்தார்கள், திரளான ஜனங்கள் இருந்தார்கள். இது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. குறிப்பாக உலக தலைவர்கள் கூட, உலக மனிதர்கள் இந்த பகுதியிலிருந்து இயேசு சொன்ன வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அவ்வளவு ஒரு யூனிவர்சல் தாட்ஸ், யூனிவர்சல் அதாவது நல்ல போதனைகள் இதுல இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல குறிப்பாக 2 முக்கியமான விஷயங்களை இயேசு பகிர்ந்து கொள்கிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்றும் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரண்டுமே மிக முக்கியமான விஷயங்கள். இந்த பூமிக்கு உப்பாய் இருப்பது என்கிற விஷயமும் ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்றால் உப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். வெளியே தெரியாமல் ருசியை கொடுக்கக்கூடிய, டேஸ்டை கொடுக்கக்கூடிய ஒரு அவசியமான ஒரு காரியம். நம்முடைய சமையல்கள்ல எந்த விதத்துல அது சமையல் செய்தாலும் உப்பு இல்லாம நாம் அதிகமாக உணவுகளை சமைப்பதில்லை. அது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. மேன்யூர், உரம், இது போன்ற விஷயங்களுக்கும் ஃபெர்டிலைசராக அது அதிலும் சேர்த்து பயன்படுத்தப்படுகிறது. பாதுகாப்பாக வைக்கிற விஷயங்களிலும் உப்பு பயன்படுத்தப்படுகிறது. நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அதுபோல வெளிச்சம், அதனுடைய இன்றியமையாத தன்மையை நாம் அறிந்திருக்கிறோம். மிக முக்கியமான விஷயமாக வெளிச்சம் இருக்கிறது. இந்த உலகத்துல பல கண்டுபிடிப்புகள்ல பல்பு, எலக்ட்ரிக் பல்பு கண்டுபிடித்த ஒரு விஷயம். அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, புரட்சியை ஏற்படுத்தின விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அந்த எலக்ட்ரிக் பல்பு அந்த ஆரம்ப நிலைமையில் இல்லை. அது எவ்வளவோ முன்னேற்றங்களை அடைந்து அப்டேட் ஆகி பல நிலைகள்ல இன்றைக்கு இருக்கிறது. வெளிச்சம் சிருஷ்டிப்பிலும் பார்க்கும்போது முதல் நாள்ல சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்று என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதாவது சுடர்களை ஆண்டவர் படைக்கிறதுக்கு முன்பாகவே, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகளை படைக்கிறதுக்கு முன்பாகவே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று முதல் நாள்ல சொல்லி தம்முடைய இடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து
அவர்களுக்கு வெளிச்சத்தை அனுப்பி கொடுத்ததை, ஸ்தோத்திரம், இந்த பூமிக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்ப இந்த லைட் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்கிறது. இப்ப நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொல்லும் போது, இந்த உலகத்திலே நாம் ஒரு பக்கம் மிக முக்கியமானவர்களாய் இருக்கிறோம். இந்த உலகத்துக்கு மிகவும் பிரயோஜனமானவர்களாய் இருக்கிறோம். ஒரு ஆசீர்வாதமானவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை மற்றவர்கள் நம்முடைய ஒர்த்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நாம் கூட பல நேரங்களில் நம்முடைய ஒர்த் என்ன என்பதை அறியாமல் நாம் சோர்ந்து போகலாம், துவண்டு போகலாம். இல்லாவிட்டால் எந்த அளவுக்கு நாம் இருக்க வேண்டும் என்பதை அறியாமல் பல நேரங்களில் நாம் இருக்கலாம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வெளிச்சத்தை குறித்து நாம் சிந்திக்கும் போது, இந்த வெளிச்சம் எப்படி நமக்குள்ளே வருகிறது, நாம் எப்படி ஒரு வெளிச்சம் உள்ளவர்களாக நாம் மாறுகிறோம் என்பதை நாம் சிந்திக்கும் போது, அது இன்னும் நம்மை வெளிச்சம் உள்ளவர்களாக மாற்றுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆகையினால முதலாவது ஒரு காரியத்தை நாம் சிந்திக்கலாம். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 9 வசனத்திலே நாம் பார்க்கும்போது, யோவான் 1:9 விதமாய் நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரகாசத்தை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவராகி இயேசு என்பதை முதலாவது நாம் இந்த இடத்துல கவனிக்கிறோம். நமக்கு இது தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனாலும் ஒரு சில வார்த்தைகள் மூலமாக இவைகளை தொடர்ந்து நம் இந்த நேரத்திலும் சிந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த உலகத்திலே ஒரு மனுஷனை ஒளி உள்ளவனாக மாற்றுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ள என்ன அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, யோவான் 1 அதிகாரம் 4 வசனத்திலே இவ்விதமாய் நாம் படிக்கிறோம். யோவான் 1:4 அதை வாசியுங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஜீவன், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய லைஃப், அந்த ஜீவன், அந்த ஜீவனை ஆண்டவர் மனுஷனுக்குள்ளே தருகிறார். எப்பொழுது மனுஷனை படைத்தாரோ அப்பொழுதே மனுஷன் அவனுக்குள்ள அந்த ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்பொழுது அவனுக்குள்ளாக அந்த ஒளி கடந்து வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் அக்கிரமத்தினாலே, பாவத்தினாலே மனுஷன் தேவனோடு உள்ள அந்த இணைப்பு, தேவனோடு உள்ள அந்த உறவை இழந்து போனதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்ப நம்ம எப்போ ஆண்டவரோடு அந்த கனெக்ஷன்ல இருக்கிறோமோ, இது வந்து ஒரு மின்சாரத்துக்கு ஒப்பா நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு கரண்ட் கனெக்ஷன் இல்லை இன்டர்நெட் கனெக்ஷன் இதெல்லாம் போல அந்த கனெக்ஷன் சரியா இருக்கும்போது அங்கிருந்து ஜீவன் வந்து கொண்டே இருந்தால் மனுஷனுடைய வாழ்க்கை அது ஒளி உள்ளதாக இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இந்த அந்த பழத்தை, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி, அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னதை நம்ம பார்க்கிறோம். சாகவே சாவாய் என்றால் இந்த ஜீவன் இல்லாம போயிடும். அப்போ அவனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் கொடுக்கிற நிலையிலிருந்து அவன் அகற்றப்பட்டு விடுவான். வெளிச்சம் கொடுக்க முடியாத நிலைமைக்கு மனுஷன் தள்ளப்பட்டு விடுவான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜீவனை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றிருக்கிறோம். அங்க இருந்து நம்முடைய கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறது. ஞான ஸ்நானம் பெறுகிறோம், அபிஷேகத்தை பெறுகிறோம், வேறுபட்டு ஆண்டவருக்காக வாழ்றோம். அந்த அனுபவத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல நம்முடைய இந்த கனெக்ஷனை தொடர்ந்து மெயின்டைன் பண்றதுக்கு ப்ரேயர் அண்ட் பைபிள் ரீடிங், ஜெபம், வேத வாசிப்பு, இவைகள் மூலமா அந்த கனெக்டிவிட்டியை நம்ம தொடர்ந்து மெயின்டைன் பண்ணி கொண்டே இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 6 அதிகாரம் 63 வசனம் வாசியுங்கள். யோவான் 6:63. ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது.
நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல நாம பார்க்கிறோம், ஆவியே உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த வசனங்கள் பாருங்க, அதுல லைஃப் இருக்கு, அதுல ஜீவன் இருக்கு. இதெல்லாம் உயிருள்ள வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தையாகிய தெய்வம் இந்த எழுதப்பட்ட வார்த்தைகளாக, அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த வார்த்தைகள்லாம் லைஃப் இருக்கு. பைபிள்ல இருக்கிற வார்த்தைகள், அதுல ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை மூலமாக இந்த சர்வ லோகத்தையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். அப்ப அந்த வார்த்தைகள் தான் நம்ம கையில இன்னைக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம விசுவாசத்தோடு பயன்படுத்தும் போது இதுல லைஃப் இருக்கு. சரி, அப்ப இந்த வசனங்களை நம்ம படிக்கிறதும் கேட்கிறதும் இதன் மூலமாக நமக்குள்ள ஒளி உண்டாயிட்டே இருக்கு. வசனமின் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரோடு உள்ள உறவு ஆவியே உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு தேவனோடு நாம் உறவாடுவது, ஆண்டவரோடு நல்ல ஒரு லைவ் ரிலேஷன்ஷிப் நம்ம வைத்திருக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஒரு ஒளி கொடுக்கிறவர்களாக நம்மை மாற்றுகிறது. நம்மை வெளிச்சமா மாற்றிட்டே இருக்கும். இந்த உலகத்தை பொறுத்தவரையில அந்த வாட்ஸ் பல்புல பார்க்கும்போது இத்தனை வாட்ஸ் அப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஒரு 100 வாட்ஸ் பல்புன்னு சொன்னா அந்த 100 வாட்ஸுக்கு மேல அந்த பல்பால வெளிச்சம் கொடுக்க முடியாது. அது அதனுடைய கெப்பாசிட்டி, அவ்வளவுதான். ஆனால் நம்ம அப்படி அல்ல. நமக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த வெளிச்சம் என்பது அப்படி அல்ல. நம்ம நல்ல பிரகாசமா மாறிக்கொண்டே இருக்க முடியும், நல்ல ஷைன் பண்ண முடியும், அநேகருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா நம்ம மாற முடியும். இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பெரிய பாக்கியங்கள். வெளிச்சம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த இதுல மெயின் சோர்ஸ் என்னன்னா ஆண்டவர் தான், இயேசு தான் இதனுடைய மெயின் சோர்ஸ் என்பதை நம்ம பார்த்தோம். ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் என்று யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று இயேசு சொன்னதை பார்க்கிறோம். அவற்றிருந்தது அந்த லைட்டை நம்ம வாங்கி இந்த உலகத்துக்கு கொடுக்குறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதனால அவரோடு கூட இருக்க வேண்டிய அந்த கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். அப்பதான் இந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்கும், லைட் எரிய முடியும். அங்க உள்ள கனெக்ஷன் சரியா இல்லைன்னு சொன்னா இது லைட் கொடுக்க முடியாது, இதுல ஒன்றும் இருக்காது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்ம பல்பெல்லாம் வச்சிருக்கோம், அந்த பல்பு அது கரெக்டா எலக்ட்ரிக் கனெக்ஷன் அதுல இருக்கும் போதுதான் அது வெளிச்சம் கொடுக்கறதா இருக்கும். இதே போல நம்முடைய கனெக்ஷன் ரொம்ப முக்கியமானது. அந்த ஜீவன் எவ்வளவு தூரம் நமக்குள்ள வந்துட்டே இருக்கோ, ஏன்னா அந்த ஜீவன் தான் மனுஷருக்கு ஒளி என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அடுத்தது இன்னொரு விஷயத்தை கூட நம்ம படிக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் என்று நான் சொன்னாலும் இன்னொரு வார்த்தை பைபிள்ல இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்கள். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த காஸ்பல், லைட் ஆஃப் த காஸ்பல், இந்த காஸ்பல் சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த முழு உண்மை, அவர் நமக்காக இந்த உலகத்துல பிறந்தது, வாழ்ந்தது, மரித்தது, உயிர்த்தெழுந்தது, இயேசுடைய வாழ்க்கை, இது அடங்கிய இந்த முழு விஷயம், இயேசு செய்த விஷயங்கள், இதைதான் நம்ம காஸ்பல்னு சொல்றோம். அது பழைய ஏற்பாட்டுல இருக்கிற தீர்க்க தரிசனங்கள், இதெல்லாம் நம்ம அதுல உள்ளடங்கி இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ இந்த விஷயம் இதுதான் நம்ம காஸ்பலா அறிவிக்கிறோம். இந்த காஸ்பல் அது என்ன செய்யறதுன்னு சொன்னா நம்ம பார்க்கும்போது மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். குளோரியஸ் லைட் ஆஃப் த காஸ்பல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த காஸ்பலை தான் நம்ம கொண்டு போறோம். இது ரொம்ப பவர்ஃபுல். இது நிறைய பேருடைய லைஃபை மாற்றக்கூடியது. இப்போ இப்படிதான் நம்ம வெளிச்சம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லும்போது அவரோடு கூட உள்ள கனெக்ஷன், அப்புறம் நமக்குள்ள அந்த காஸ்பல், அந்த சுவிசேஷத்தை நாம் உள்வாங்குகிறோம், இந்த சுவிசேஷத்தை எடுத்து கொடுக்கிறோம்.
அது என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு லைட்டு கொடுக்கறதா மாறுகிறது, நிறைய பேருக்கு வெளிச்சம் கொடுக்கிறது, நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை, இம்பாக்டை ஏற்படுத்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆனால் இதற்கு சில ரெஸ்பான்ஸ் நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் இதை ஏற்றுக்கொள்ளல. இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் லைட். ஆனால் ஏன் லைட்டை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, விரும்பவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல அங்கே ஒரு 2 பதில்களை நம்ம பார்க்கிறோம். ரெஸ்பான்ஸ் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் அதனுடைய 3ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது இயேசு சில காரியங்களை ஸ்தோத்திரம் சொன்னதை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20, 21 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். வாசியுங்கள். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ இந்த லைட் நம்ம கொண்டு போய் கொடுக்கணும், இல்ல லைட் வீசணும் அப்படின்னு நினைக்கும் போது, இல்ல ஒரு இடத்துல நம்ம இருந்தாலே நம்ம இடத்துல இருந்து அந்த லைட் வீசிட்டு இருக்கோம். அந்த காஸ்பல் அன்போடு மற்றவர்களோடு நம்ம பழகும் போது அப்பவே நமக்குள்ள இருக்கிற அந்த லைட் வீசும். அப்ப இந்த லைட் சிலருக்கு பிடிக்கவில்லை, அதனாலதான் நம்மை பகைக்கிறார்கள். உலகம் உங்களை பகைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லாரும் இல்ல, நிறைய பேர் ஆனா பகைக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராது இருக்கிறான். தொடர்ந்து நான் தப்பு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் ஒளியை விரும்ப மாட்டார்கள். லைட் போட்ட உடனே லைட்டை ஒரு லைட் ஆஃப் பண்ணிட்டு தவறு செய்து கொண்டிருக்கிறவர்கள், லைட் இல்லாம தவறுல இருக்கிறவங்க, பாவத்துல இருக்கிறவர்கள் லைட் போடுறத விரும்ப மாட்டாங்க. லைட் அவங்க வெறுக்கிற ஒரு விஷயமா இருக்கும் இந்த பாவத்துல இருக்கும்போது. அப்ப இதே போல பொல்லாங்கு செய்கிற எவனும் நம்ம காஸ்பலை எடுத்து சொல்லும் போது, அறிவிக்கும் போது, நம்மிடத்துல இருந்து அந்த வெளிச்சம் புறப்படும் போது, நம்முடைய வாழ்க்கை மூலமா வெளிச்சம் வீசும் போது அது சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அவர்களுக்கு அது தேவையில்லை தேவையில்லைன்னா அங்க பாவத்திலே இருக்கிறோம், இந்த அசுத்தமான வாழ்க்கையை தொடருகிறோம் என்று அவர்கள் இருக்கிறார்கள். தாங்கள் அறிந்த விஷயத்திலே அவங்க இருக்க முற்படுகிறார்கள். ஆனால் சத்தியத்தின்படி செய்கிறவனோ, இல்ல உண்மையை விரும்பி தன்னுடைய வாழ்க்கை இல்ல உணர்வடைந்து, ஆமா நம்ம சரியில்லை, நம்முடைய வாழ்க்கை சீரடையணும் என்று விரும்புகிறவன், அவன் என்ன செய்யறான்னா அந்த ஒளியின் இடத்துல வருகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இப்படிப்பட்ட 2 ரெஸ்பான்ஸ் அதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த காஸ்பல் இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால சாத்தான் பார்க்கிறான், அவனால இந்த காஸ்பலை, இந்த லைட்டை தடை செய்ய முடியல, இயேசுவை தடை செய்ய முடியல. காஸ்பலை என்னென்னமோ விதத்துல அவன் செய்து பார்க்கிறான். செய்தாலும் அது பல விதங்கள்ல, பல நிலைமைகள் அது இன்னும் பவர்ஃபுல்லா மாறிட்டே இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை ஒடுக்கணும்னு நினைக்கிறான் எகிப்திய ராஜாவாகிய பார்வோன். ஆனால் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். அதுபோல பல இடங்களும் கிறிஸ்தவத்தை அடக்கிடலாம், ஒடுக்கிடலாம், ஒரு காப்பியான பைபிள் கூட இல்லாம ஆக்கிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்கதான் பிரிண்டிங் பிரஸ்ஸே ஆரம்பிக்கிற அளவுக்கு ஆண்டவர் கிரியை செஞ்சார். இதை ஒன்றும் செய்ய முடியல. அப்ப அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் படிக்கிறோம், இந்த வசனத்துல படிச்சோம், 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை குருடாக்கினான். அப்ப அவங்களுடைய மைண்ட, சரி இந்த லைட்டை ஒன்றும் செய்ய முடியல, அப்ப இவருடைய மைண்டை நம்ம பிளைண்ட் ஆக்கிட்டா இவங்களுக்கு ஒண்ணுமே இந்த லைட்டே தெரியாம போயிடும். அப்ப இப்படி அவன் செய்து கொண்டிருக்கிறான். இது ஒரு கிரியை, இதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனாலதான் காஸ்பலை எடுத்து நம்ம சொல்லும் போது சிலருக்கு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அது அவங்க வேற விதமா இது பண்ணி நம்மள்ட்ட கோபப்படுறதும், நம்ம சுவிசேஷ எதிர்ப்பாளர்லாம் தாக்க வருகிறதும் அப்படி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கண் தெரியவில்லை. கண் தெரியாம வேற ஒரு புரிதல்ல இதை இருக்கிறார்கள். அந்த கண் திறந்துருச்சுன்னு சொன்னா, அந்த குருடாக்கப்பட்டிருக்கிற கண்கள் திறக்குமானால் இந்த வெளிச்சம் அவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அப்ப இதற்காகவும் நம்ம ஜெபிக்கணும், இதை நாம் கருத்தில் கொள்ளணும். இதனாலதான் நம்ம இவ்வளவு சவால்களை சந்திக்கிறோம், சேலஞ்சஸ் இருக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், இந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது
இப்படி ஒரு வார்த்தை, அந்த வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:6 வாசிங்க. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிங்க. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் என்ன பண்ணாரோ, அந்த இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது வெளிச்சம் எங்க பிரகாசினா இருதயங்களே பிரகாசித்தார். அப்ப நம்முடைய மனது, நம்முடைய மைண்ட்ல பாத்தீங்கன்னா அங்கதான் அந்த என்லைட்டன்மெண்ட் உண்டாகிறது. அங்கதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. நம்ம காஸ்பல் நமக்குள்ள வந்த போது அந்த மைண்ட், அதான் எங்கள் இருதயங்களே பிரகாசித்தார். அங்கதான் முதல்ல ஷைன் ஆச்சு. அங்கதான் அந்த லைட் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இல்லுமினேஷன் உண்டாச்சு. நமக்கு ஒரு அறிவு உண்டாச்சு. ஓ, இப்படி ஒரு தேவன் இருக்கிறார், இவர் தான் நம்மளை படைத்தார். ஆனா இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சிலரால். அவங்களுடைய கண்ணெல்லாம் அடைக்கப்பட்டு அதை பார்க்க முடியல. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அப்ப நம்முடைய அந்த ஆத்துமா, அதுதான் நம்ம ஆத்துமான்னு சொல்றோம். ஆத்துமாலதான் சிந்தை, சித்தம், உணர்ச்சி இருக்கு. அந்த ஆத்துமாவில் அவர் கிரியை செய்கிறார். நம்முடைய மனசாட்சி, அதுல அவர் கிரியை செய்கிறார். இந்த ஆத்துமாவில் ஒரு மாற்றம் உண்டாகுது. அப்படிதான் அந்த பிரகாசம், இந்த வேலை இதுல நடைபெறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இந்த வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய முக்கியமான விஷயம். லெட் யுவர் லைட் ஷைன். இப்போ முதல்ல நம்ம பார்த்தோம் அந்த பிரகாசம் எப்படி வருது. அப்ப இதை நம்ம கவனிக்கும் போது இதற்குரிய ஏற்பாடுகளை நம்ம செஞ்சுட்டே இருப்போம். அதிகமா கனெக்ஷன் கரெக்டா இருக்கணும். அப்பதான் அந்த ஜீவன் நமக்குள்ள வந்துட்டே இருக்கும். நம்ம வெளிச்சம் கொடுக்க முடியும். காஸ்பல் இதுதான் நம்மை பிரகாசிப்பிக்கிறது. அப்ப அந்த வசனத்துக்கு உள்ள நம்ம அதிகமா இடம் கொடுக்கணும். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இவைகள் மூலமாக நம்ம நல்ல பிரகாசம் உள்ளவர்களா மாறிட்டே இருக்கணும். அடுத்தது, இந்த வெளிச்சம் உள்ளவர்களாக நம்ம மாறும்போது நம்ம இந்த அந்தகார உலகத்துல, இந்த அந்தகாரம் நிறைந்து இருள் நிறைந்த உலகத்துல ஆண்டவர் வைக்கிறார், ஒவ்வொரு பகுதிகளில் வைக்கிறார். அப்ப அந்த இடத்துல வெளிச்சம் வீச ஆரம்பிக்கிறது. மற்றவர்கள் நம்மை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த வெளிச்சத்தினுடைய தாக்கம் அங்கே உண்டாகிறது. இந்த ரியாக்ஷன், நம்ம சொன்னது மாதிரி பொல்லாங்கு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். சத்தியத்தின்படி நடக்க விரும்புகிறவர்கள், அவங்க சொல்லுவாங்க, நீங்க ப்ரேயர் பண்றது எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல நீங்க எங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பேசுறதே எங்களுக்கு ஆறுதலா இருக்கு, இப்படி சொல்லுகிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். இன்னொரு கூட்டம் அது என்னன்னு கண்டுகொள்ளாமல் போகிற ஒரு கூட்டமா அப்படி இருக்கும். சிலர் நம்மை எதிர்க்கிறவர்களாகவும் இப்படிப்பட்ட இதை நம்ம சொசைட்டிலே நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை விசேஷ எதிர்ப்பு அது அடுத்தது. ஆனா பொதுவாவே நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒரு இடத்துல சும்மா இருந்தாலே இந்த கிரியைகள், ஒரு தேவ பிள்ளை இருக்கும்போது இது நடக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கணும். நாம் அநேகரால வாட்ச் பண்ணப்பட்டுட்டே இருக்கிறோம். நம்மை மற்றவர்கள் கவனிக்கிறார்கள். ஒருவேளை நம்ம ஒரு க்ளோஸ் டோர் அந்த அட்மாஸ்பியர்ல நம்ம இருக்கலாம். அமெரிக்க தேசத்துல நீங்க என்ன சூழ்நிலையில இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அப்போ எந்த சிச்சுவேஷன்ல நம்ம இருந்தாலும், நாம் ஒரு கடைக்கு போவோம், வெளியே போவோம், வர்றோம், சிலரை பார்க்கிறோம், வேலைக்காக போவீங்க, வருவீங்க, அக்கம் பக்கத்துல சிலர்கிட்ட பேச இதுலயே நம்ம அந்த லைட் பிரகாசிக்கும், அந்த லைட் வீசும். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அப்போ இதற்குரிய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் இந்த பிரகாசிக்கிறதுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அதற்கு நம்ம பார்க்கும்போது பாருங்க, இந்த மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், என்ன செய்கிறார்களாம், அந்த வெளிச்சம் பிரகாசிக்க முடியாதபடிக்கு அங்க ஒரு காரியம் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 5 அதனுடைய 15ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கும்போது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மரக்காலால் மூடி வைக்கிற ஒரு நிலை இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்னுடைய வாழ்க்கையில இந்த வெளிச்சம் வீசும். ஆனா நான் என்ன பண்றேன்னு சொன்னா, ஒரு மரக்கால் சொல்றது அளக்கிற ஒரு விஷயம். நானே என்னை அளக்குறேன், நானே என்னை அளவீடு செய்கிறேன். இல்லை, என்னால எல்லாம் முடியாது, நான் அந்த அளவுக்கு பேசிக்கொள்ள மாட்டேன், எனக்கு பாட்டெல்லாம் வராது,
நான் இதை செய்ய முடியாது. இப்படி நானாக எனக்குள்ளே சில விஷயங்களை ஒரு அளவுகோல் எனக்காக நானே ஒரு ஸ்கேல் மாதிரி என்னை அளந்துடுறேன். என்னால முடியாது அப்படின்னு சொல்லி, நான் எனக்கு உடம்பு முடியாது, இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்லுகிறது. அதான் மரக்காலால் மூடி வைக்கிற ஒரு அனுபவம். விளக்கை கொளுத்தி லைட் இருக்கு, ஆனா அந்த இதை நம்மளே என்ன செஞ்சிடறோம்னா மூடி வச்சிடறோம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காஸ்பல் நம்மிடத்துல இருந்து வெளிப்படுவதற்கோ நம்முடைய அந்த இயேசுவை நம்ம வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த அளவுகோல்கள் இது நமக்கு ஒரு தடையாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆனால் அப்படி மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அதை எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சா, எங்க அது இருக்கணுமோ அங்க இருந்தா கண்டிப்பா அது வெளிச்சத்தை கொடுக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சிலருக்கு, வயதானவர்களுக்கு சபையில வீட்டுல போய் திருவிருந்து கொடுக்குறோம். அதுல ஒரு வீட்டுல போகும்போது அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க வீட்டுலதான் இருக்கிறாங்க. அவங்களுடைய வயது காரணமாக வெளியெல்லாம் அதிகமா போக முடியல, வீட்டுலதான் இருக்கிறார்கள். ஆனா அவங்களுக்குள்ள பாரம், ஆத்ம பாரம், எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கணும். கீழே இப்போ நம்ம போறோம், கேட்டை திறக்கிறதுனா கூட அவங்களுக்கு கீழே இறங்கி வர்றதுக்கு ரொம்ப யோசிச்சு அப்படி இது பண்ணி கஷ்டப்பட்டு வருவாங்க. அவருடைய பிள்ளைகள் அவங்களை கவனிச்சுக்கிறாங்க. இவர்கள் தனி வீட்டுல இருக்கிறார்கள். பிள்ளைகள் கூட இல்லை, கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க, வந்து பார்த்துக்குவாங்க. இப்போ அந்த வீட்டுல அவர்கள் இருந்து ப்ரேயர் பண்றாங்க, ஆண்டவரே சந்திக்கணுமே ஆத்துமாக்கள். அப்படி செய்யும் போது பாருங்க, அவங்க வெளியே அப்படி நிற்பார்களாம். அந்த வெளியேனா அவங்க மேல மாடியில இருக்கிறாங்க, அதனுடைய போர்ட்டிக்கோ அதுல நிக்கிறாங்க. அங்க நின்று எதிர் வீட்டுல இருக்கிறவங்கள பாக்குறாங்க, அந்த ரோட்ல இருக்கிறவங்கள பாக்குறாங்க. ஒரு சின்ன ஹெல்ப் ஏதாவது கேட்கறதோ ஏதோ பேசுறது, இதுல ஒரு காஸ்பல், இதுல அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து அறிவிக்கிறதும், ஒரு நியூ டெஸ்டமெண்ட்டை கொடுக்கறதும், இல்ல பைபிளை கேட்பாங்க, பைபிள் கொண்டு வாங்க, அடுத்த டைம் இப்படி கொடுக்கணும். இவ்வளவுதான். வெளியெல்லாம் போய் ரொம்ப நடமாடுற வாய்ப்பே இல்லை, வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. பட் ஆனா அவங்கள விளக்கு தண்டின் மேல் வைக்கிறார்கள். எங்க வைக்கணுமோ அங்க வச்சு என்ன செய்யறாங்கன்னா, தே ஆர் எக்ஸ்போசிங் த லைட். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த லைட்டை வெளிப்படுத்துறாங்க. ஆனால் மரக்காலால் மூடி வைக்கிறவர்கள் அப்படியே அடைச்சிட்டு அது ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம இருக்கும். நம்முடைய லைஃப்பை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கை விளக்கு தண்டின் மேல் வைக்கப்படணும். விளக்கு தண்டின் மேல் இது போல நம்ம ஆண்டவர் எங்க வைக்கணும்னு விரும்புறாரோ, எந்த பொசிஷன்ல. சில நேரங்கள் அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த பொசிஷன்ல இருக்கிறது. ஆனால் அங்கே நாம் இருக்க வேண்டும். விளக்கு தண்டின் மேல் இருக்கும்போது மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, அந்த இடத்துல இருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நம்ம வீட்டிலேயே பொதுவா லைட் எல்லாம் நம்ம இது பண்ணி வச்சிருந்தாலும் அந்த லைட் எல்லாம் மறைக்கிற மாதிரி ஸ்கிரீனை போட்டோ இல்லை அப்படி இருந்தா அந்த லைட் வெளிச்சம் யாருக்கும் கிடைக்காது. அப்போ அந்த வெளிச்சம் கிடைக்கிற அளவுக்கு நம்ம அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தணும். அந்த மாதிரி இடத்துலதான் அந்த லைட்டை நம்ம பிக்ஸ் பண்ணுவோம். இது போல விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். எங்க இருந்தா அது பிரயோஜனப்படுமோ அந்த இடத்துல இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப நாம அளந்து நமக்குள்ளேயே நம்மையே ஒரு லிமிடேஷன் செட் பண்ணி பல காரணங்களை நம்ம சொல்லி இருக்கும்போது வெளிச்சம் நம்மிடத்துல இருந்து பிரகாசிக்க முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அடுத்தது இன்னொரு விஷயத்தை கூட இதே காரியத்துல சொல்லும்படி விரும்புகிறேன். லூக்கா விசேஷத்துல பார்க்கும்போது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போன்ற ஒரு பகுதியை நாம் அங்கே படிக்கும்போது விளக்கை கொளுத்தி அவங்க என்ன செய்யறாங்களாம், இந்த 8ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், அதுல பாருங்க 16ஆம் வசனம், லூக்கா 8:16 வாசிங்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது பார்க்கும்போது கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ வெளிச்சம் இருக்கு, அந்த லைட் எங்க இருக்குன்னா கட்டிலின் கீழே இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒன்று மரக்காலால மூடி வைக்கிறது, கட்டிலின் கீழே. அப்போ நல்ல ஒரு கம்ஃபர்ட்டா அப்படின்னு சொல்லுகிற ஒரு நிலையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த கம்ஃபர்ட்டுக்குள்ளேயே இதை உள்ள மறைச்சு வச்சிடறது. எப்போதும் ஒரு கம்ஃபர்ட்டை விரும்பி அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில
பைபிள் சொல்லுது சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் என்று சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப எப்போதும் நம்முடைய கம்ஃபர்ட், நம்முடைய இது அப்படி பார்க்கும்போது இந்த வெளிச்சம் பிரகாசிக்க முடியாமல் ஆகிவிடுகிற சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அப்போ இத விளக்கு தண்டின் மேல் எங்க வைக்கணுமோ அங்கே இந்த விளக்கு, இந்த வெளிச்சம் வைக்கப்பட வேண்டியது மிக அவசியம் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது இந்த மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நம்முடைய நல்ல கிரியைகள், குட் ஒர்க்ஸ், அவைகளை நாம் செய்கிறது இந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. குட் ஒர்க்ஸ் பாருங்க, ஒரு உறவினர்களை நீங்க பார்க்க போறீங்க, இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நண்பர்களை பார்க்க போறீங்க. அந்த அன்புக்கு அடையாளமாக அன்பு நமக்கு இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும், நாம அவங்கள நேசிக்கிறோம். ஆனால் அந்த அன்புக்கு அடையாளமாக வி ஆர் கிவிங் எ கிஃப்ட். அவங்களுக்கு ஒரு கிஃப்டை நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு சில நேரங்களில் ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போவோம், இல்லைன்னா ஸ்வீட்ஸ் எதாவது வாங்கிட்டு போவோம். இது ஒரு அன்புக்கு அடையாளமா நம்ம அதை செய்கிறோம். இதே போல நமக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது. இதை நாம் வெளியே காட்டுறது எப்படி? இது மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அப்போ அந்த நற்கிரியைகள் அதுதான் காட்டுகிறது நம்மை நேசிக்கிறார்கள், இல்லாவிட்டால் இவர்களுடைய தேவன் நம்மை நேசிக்கிறார் என்கிற ஒரு மெசேஜ் அவர்களுக்கு கொடுக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அது நம்ம பிரேயர் பண்றதோடு கூட இந்த நல்ல கிரியைகள், குட் ஒர்க்ஸ் என்பது நமக்கு கண்டிப்பாக நம்மிடத்துல இருந்து வெளிப்படணும். அது என்ன விதத்துல பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கிறது. பல முறைகளை நாம் செய்யலாம். ஆண்டவர் அதை நமக்கு அந்த எண்ணத்தை தருவார். எந்த விதத்துல நம்ம செய்யலாமோ அந்த எண்ணத்தை நமக்குள்ள வைக்கும் போது அது நமக்கு ஒரு சிரமமா தோன்றினாலும் அதை நம்ம செய்யணும். ஒரு முறை ஒரு உதாரணத்தை ஒரு போதகர் விதமாய் பகிர்ந்து கொண்டார். ஒருத்தர் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தார். ட்ரெயின்ல போய் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னார், எதிரில் இருக்கிற ஒரு நபர், அவரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயங்கரமான ஆள் தோற்றமா உடையவராய் இருந்தார். நான் இதை ஏற்கனவே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நல்ல பயங்கரமான ஆள் தோற்றம் உடையவராக இருந்தார். அவர்கிட்ட ஒரு காஸ்பல் பிரதியை கொடுக்கறதுக்காக ஆண்டவர் அவர்கிட்ட ஏவினார். அப்போ இவர் எடுத்து என்ன செய்தார்னு முதல்ல கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணார். ஏன்னா அந்த ஆள் பயங்கரமான ஒரு தோற்றத்துல இருக்கிறார், கண்டிப்பா கொடுத்தா ஏதாவது நடக்கும் அப்படின்னு இவருக்கு தெரியுது. அப்போ ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தார். ஆண்டவர் கொடு அப்படின்னு திரும்பவும் பாரப்படுத்தினார். இவர் கொடுத்துட்டார். கொடுத்தா இவர் மனசுல பயந்தது மாதிரியே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பீஸ் பீஸா கிழிச்சு இவரையும் முறைச்சிட்டு அதை பீஸ் பீஸா கிழிச்சு தூக்கி போட்டார். அப்போ இவருக்கு மனசுல ஒரு கஷ்டமா இருந்தது. ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணார். ஆண்டவரே, நான் இதனாலதானே கொடுக்க வேண்டாம்னு தானே இருந்தேன், நீங்க கொடுக்க சொன்னீங்களே, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு இதா இருந்தார். ஆண்டவர் ஒன்றும் அவர்கிட்ட பேசல. அப்புறம் அதை இது பண்ணிட்டு போயிட்டார். சில காலங்கள், சில வருஷங்களுக்கு பிறகு பார்க்கும்போது அந்த கிராமத்துக்கு இவர் எந்த ஊர்ல எந்த இடத்துல இது நடந்துச்சோ அந்த ட்ரெயின்ல அவங்க போயிட்டு இருக்கும்போது எந்த ஊரை கிராஸ் பண்ணும்போது நடந்ததோ அந்த கிராமத்துக்கு இந்த ஊழியக்காரர், அவர் இந்த சுவிசேஷ ஊழியர் போறார். அப்படி போகும்போது ஒரு சர்ச்சினுடைய ஒரு டெடிகேஷன் அந்த இதுல அவர் போறார். அப்போ அந்த சர்ச் டெடிகேஷன் நேரத்துல அந்த சர்ச்சில் ஒரு சாட்சி பகிர்ந்து டெஸ்டிமனி சொல்றாங்க, இந்த சர்ச்சை கெட்டுறதுக்கு காரணமா இருந்தவங்க. இப்போ அவங்க சொல்லும்போது அவர்கள் இப்படி சொன்னாங்களாம், இந்த குறிப்பிட்ட நாளிலே இத்தனை வருஷங்களுக்கு முன்பாக நான் சாகரதுக்காக ஒரு ட்ரெயின்ல போய் விழுறதுக்காக போனேன். போகும்போது ட்ரெயினுக்குள்ள இருந்து சில பேப்பர் பீசஸ் வெளியே வந்துச்சு. அதுல ஒரு பீஸ் நான் எடுத்து பார்த்த போது அதுல உள்ள ஒரு வார்த்தை நித்திய ஜீவன் என்று நினைக்கிறேன், ஏதோ ஒரு வார்த்தை, அது அவர் படிச்சிருக்கிறார். இதை படிச்ச உடனே அவருடைய லைஃப்ல அது ஒரு பெரிய விதை ஏற்படுத்திடுச்சு. இதை பற்றி தெரியணும்னு சொல்லிட்டு யார்கிட்ட போனா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முற்பட்டு பிரயாசப்பட்டு அறிந்து இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவனா மாறிட்டார். அப்புறம் கிறிஸ்தவனா அவர் இது பண்ணி இந்த இடத்துல ஒரு நம்ம கிராமத்துல சர்ச் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக இவர் பிரயாசப்பட்டு அங்கே சபை எழும்புகிறதுக்கு காரணமா இருக்கிறார். அப்ப பாருங்க, ஒரு டிராக்ஸ் கொடுத்தது அவருக்கு கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல, ஒன்னும் அங்க ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்த மாதிரியே தெரியல. ஆனால் ஆண்டவர் ஏவி செய்தது பல வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு சர்ச் அங்க எழுப்பி இருக்கு.
அங்கே சில ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அதுக்கு இவர் கொடுத்த டிராக்ஸ் ஒருவேளை கிழித்து வீசப்பட்டாலும் அது கூட வெளியே போய் ஒரு பிரயோஜனத்தை உண்டு பண்ணியிருப்பாருங்களேன். அப்ப இது போல மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நம்முடைய கிரியைகள், நாம் செய்கிற குட் ஒர்க்ஸ், அதுதான் அங்கே ஒரு கிரியை அது செய்யக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அப்ப அந்த குட் ஒர்க்ஸை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். காஸ்பல் அறிவிக்கிறது ஒரு விஷயம், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யறதா இருக்கலாம். எந்த விதத்துல நம்ம உதவி செய்யலாமோ, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறதை பார்ப்போம். யாக்கோபு 1:27 அதை நம்ம வாசிக்கிறோம். அப்போ இவ்விதமாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் அவைகள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரயோஜனத்தை, ஒரு பயன்பாட்டை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த அன்பினால் ஏவப்பட்டு, இதற்கு உண்மையா அந்த தேவ அன்பு ஆண்டவர் சில நேரங்களை பாருங்களேன், நம்ம இந்த மாதிரிதான் ஏவி நடத்துவார். இந்த குட் ஒர்க்ஸ் பண்றது யாருக்கு நமக்கு அவ்வளவு பிடிக்காம இருக்கும் அவங்களுக்கு தான் செய்ய வைப்பார். ஆனா அங்கதான் கிரியை நடக்கும். நாம் சில வேளையில நமக்கு பிடிச்ச சிலருக்கு, இல்லாட்ட நம்ம மனதுக்கு தோன்றுகிற ஒரு மாம்சீக அன்பினால குட் ஒர்க்ஸை செஞ்சுட்டே இருப்போம். அது பெரிய எஃபெக்டிவா இருக்காது. ஆனால் சில நேரங்கள்ல நம்மையே ஆண்டவர் மாற்றுகிற அளவுக்கு, யாருக்கு நம்மளை பிடிக்கலையோ, இல்லை நமக்கு யார் மேல ரொம்ப அவ்வளவு அன்பு இல்லையோ, அங்கே அந்த அன்பு செலுத்தும்படியாக அவர் எதிர்பார்ப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அங்க அந்த குட் ஒர்க்ஸை நம்ம செய்யும் போது, அந்த நற்கிரியைகளை செய்யும் போது, அது ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இதுல நம்ம பார்க்கிறோம், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்துல இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. ஆல் க்ளோரி டு காட். ஆண்டவர் தான் மகிமைப்படணும். அது நம்முடைய முக்கியமான விருப்பமா இருக்கணும். நான் செய்கிற ஒவ்வொரு விஷயங்கள் மூலமா ஆண்டவர் மகிமைப்படணும் நமக்கு. அப்ப அது ஒரு தடையாகவும் சில வேளையில ஆகி விடுகிறது. சில நேரங்கள்ல மனுஷர்கள் நற்கிரியைகளை செய்து அவர்கள் அவங்களுக்கு ஒரு பேர் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்க ஆண்டவர் கிரியை செய்ய முடியாம போயிருது. அதற்கு நம்ம இடம் இல்லாம பார்த்துக்கணும். நம்ம நற்கிரியைகளை செய்யும் போது ஆண்டவர் மகிமைப்படணும், ஆண்டவர் மூலமா உயர்த்தப்படணும், ஒரு பிரயோஜனம் உண்டாகணும். இதுவே நம்முடைய வாஞ்சியா இருக்கணும். நம்மள அவங்க பாராட்டினாலும் பரவாயில்ல, பாராட்டலைனாலும் பரவாயில்ல, அவங்க நமக்கு ஒன்றும் செய்யலைனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் மகிமைப்படட்டும், ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இந்த ஒரு எண்ணம் அதான் பிதாவை மகிமைப்படுத்தும்படி கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அந்த ஒரு உள்ளத்தை இன்றைக்கு இந்த வசனங்களை சிந்திக்கிற நேரத்துல ஆண்டவர் நமக்குள்ள ஒரு ஏவுதலை தருவாராக. நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. பல இடங்களை நம்ம ஷைன் பண்ணலாம், ஆண்டவருக்கா ஷைன் பண்ணலாம். ஒரு பக்கம் இந்த கனெக்ஷன், தேவனோடு உள்ள கனெக்ஷன் கரெக்டா இருந்து அந்த லைட் நம்ம இன்னும் நல்ல லைட்டா மாறிட்டே இருக்கணும், வெளிச்சமா மாறிட்டே இருக்கணும். கொண்டு போய் வைக்கிற இடத்துல எங்க நம்ம போனாலும் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக நாம் கொண்டு வர முடியும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. யாரை ஆண்டவர் எப்போ மாற்றுவார், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொண்டு வருவார் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் நம்மை கொண்டு கண்டிப்பாக சில பிரயோஜனங்களை செய்வார். ஏன்னா நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஆனா வெளிச்சம் கொடுக்கறதுக்கு நாம் ஆயத்தமா இருக்கணும். அதற்கு we should be prepared. நம்ம ஒரு ஆயத்தமான நிலைமையில அந்த மனதிலும் ஒரு ஆயத்தமா இருக்கணும். எங்கேயுமே நான் வெளிச்சம் கொடுக்க வேண்டியவன், லைட் கொடுக்கணும், எங்கிட்ட இருந்து லைட் புறப்படணும். நானே என்னுடைய சுயத்தினால, சுய நீதினாலேயோ வேற எந்த விஷயங்கள்னாலும் தடையா இருந்துடக்கூடாது. இந்த வெளிச்சம் வீசணும்னு சொல்லி விரும்பும் போது பாருங்கள், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உதிக்கிற உன் ஒளி நடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் மேன்மக்களை தேடி கொண்டு வருவார். அநேகர் அந்த வெளிச்சத்தின் மூலமாக, சில இடங்கள்ல பாருங்க இருள் அதிகமா இருக்கும், பாவத்தின் இருள். அப்ப அங்க நம்முடைய வெளிச்சம் அதிகமா பிரகாசிக்க வேண்டியதா இருக்கும், அதிகமா ஒளி கொடுக்க வேண்டியதா இருக்கும். இன்னும் நல்லா நம்ம ப்ரேயர் பண்ணணும், இன்னும் ஆண்டவர்கிட்ட அதிகமான கனெக்ஷன் உள்ள இருக்கணும். அந்த அசுத்தங்கள், அந்த பாவங்கள் நம்மை அஃபெக்ட் பண்ற அளவுக்கு நம்மள்ட்ட போராடும். ஆனா அந்த அளவுக்கு நம்ம வெளிச்சம் கொடுக்கணும், அந்த அளவுக்கு பரிசுத்த வாழ்க்கை இதுல நம்ம இதா இருக்கும்போது அங்கே கண்டிப்பா ஒரு இம்பாக்டை நம்ம ஏற்படுத்த முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். குறிப்பாக அமெரிக்க தேசம் எல்லாம் அதிகமா அந்த சூழ்நிலைகள வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு காலத்துல ஆண்டவரை நன்றாக அறிந்திருந்த ஒரு தேசம் இப்போ பாவ இருளுக்குள்ளாக இருக்கிறது. அந்த இடங்கள்ல நம்முடைய வெளிச்சம் அதிகமா பிரகாசிக்கணும், நல்ல ஷைன் பண்ணணும். அப்பதான் அந்த இடத்துல நாம் ஒளி கொடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில அந்த இருளின் கிரியைகள் எதுவுமே உள்ள வந்துடக்கூடாது. அது நம்முடைய இதையே
பாருங்க, லைட் அது சரியா இல்லைன்னா இருள்ல இருக்கிறவன் இருள்ல இருப்பான், அவன் மோசம், அது வேற. ஆனா லைட் அதுல இருள் இருந்ததுன்னு சொன்னா எல்லாரும் பார்த்து கை காட்டுவாங்க, எல்லாரும் பார்த்து என்ன இது இப்படி இருக்கு, இந்த லைட் இப்படி இருக்கு. அப்படிதான் நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில சாட்சிக்கேடு என்பது வந்து விடாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஸ்தோத்திர இருள் என்பது வந்து விடாதபடிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கு விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டியது மிக அவசியம். ஸ்தோத்திரம். நம்ம கேர்லெஸ்ஸா இருந்து விடவே கூடாது. பல நேரங்களில் சோர்வு, தளர்வுகள், பல உபத்திரவங்கள், போராட்டங்கள், இதை பத்தி நம்ம சிந்திக்க முடியாத அளவுக்கு சாத்தான் சில சூழ்நிலைகளை நம்ம கொண்டு வந்துருவான். ஆனாலும் we have to be very careful. என் வாழ்க்கை சாட்சி உள்ளதா இருக்கணும், உங்களுடைய குடும்பம் சாட்சி உள்ள குடும்பமா இருக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம ஒளி கொடுக்க முடியும். அந்த ஒளி வீசுகிறதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக இருக்க முடியும். அந்த நம்முடைய ஸ்தோத்திரம், அதாவது பாருங்க, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த கண் கெட்டதா இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய கண், நம்முடைய பார்வை, நம்முடைய விஷன், இதெல்லாம் கரெக்டா இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய பார்வை சரியா இருக்கணும். நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களை ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்வையில பார்க்கிறவர்களாக இருந்துட்டு இருக்க கூடாது. எப்பொழுதும் இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அப்படி இருந்தா நம்ம லைட்டா இருந்து ஒரு பிரயோஜனப்பட முடியாது. இப்ப நம்முடைய கண் சரியா இருக்கணும். இவர்கள் அவங்களுடைய உண்மையான தேவை என்ன? சிலருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், சின்ன ஒரு இதை இது பண்ணா அவங்க பிரகாசம் உள்ளவங்களா மாறிடுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை மாறிடும். அப்ப நம்முடைய கண் பார்வை ஒரு மன உருக்கத்தோடு, இயேசு பாருங்க திரளான ஜனங்களை கண்ட போது மனதுருகி அப்படின்னு பார்க்கணும். இந்த கம்பேஷனை கர்த்தர் நமக்கு தரணும். இந்த கண் பார்வையில ஒரு ஏக்கத்தோடு, ஒரு பாரத்தோடு பார்க்கிற கண்கள், புறா கண்கள், பார்க்கும்போது கண்ணீர் வரணும், அதுக்காக ஃபீல் பண்ணணும். இந்த கண் பார்வையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஸ்தோத்திரம். அதன் மூலமாக கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். இந்த வெளிச்சம் பிரகாசிக்க உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? இந்த இரவு நேரத்துல எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு ஜெபத்திலும் உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுள், லெட் யுவர் லைட் ஷைன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் இடைப்பட்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜூலை மாதத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரணும். எங்களுடைய லைட் ஷைன் ஆகணும். அநேகருக்கு யூஸ்ஃபுல்லா நாங்க இருக்கணும். எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், பல நிலைகள்ல பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருந்த போது, நாங்கள் கைவிடப்பட்டவர்களா இருந்த போது எங்களை எல்லாம் தேடி எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர், வேலைகளை தருகிறீர், உலக நன்மைகளை தருகிறீர். ஆனால் இது எல்லாவற்றையும் பார்க்கலும் நீர் எங்களிடத்துல எதிர்பார்ப்பது எங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர். அதை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களா காணப்படணும். ஆண்டவர் நீர் செய்த நன்மைகளே நாங்கள் திருப்திப்பட்டு இருந்து விடக்கூடாது. இந்த நன்மைகள் எல்லாம் நீங்க தந்ததனுடைய நோக்கம் எங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும், எங்களிடத்துல இருந்து வெளிச்சம் வீசணும். உலகத்துக்கே ஒரு லைட்டா நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. போற இடங்கள்லாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக, குறிப்பா எங்களை எந்த இடத்துல வச்சிருக்கிறீங்களோ அங்கிருந்து வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்தள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். குறைவுகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தயவாய் நீக்கணும், எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தணும், செவ்வைப்படுத்தணும். கர்த்தாவே ஸ்தோத்திரம், சீர்படுத்தி நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற எல்லா உடைய பிள்ளைகளுக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கூட கர்த்தருக்காக பிரகாசிக்கிறவர்களா மாறட்டும். ஆண்டவர் அந்த வெளிச்சம் அவர்களுக்குள்ளே வீசட்டும், அவருடைய வாழ்க்கை மாற்றத்தை அடையட்டும். அவர்கள் படிக்க போகிற இடங்கள்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் வளர்ந்து காலேஜஸ்ல போகும்போது, வேலை பார்க்கிற இடங்கள், எல்லா இடங்களும் பிள்ளைகள் கூட சாட்சியா இருக்கணும், வெளிச்சத்தை வீசணும். ஆண்டவரை ஒளி கொடுத்து அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமா மாறணும். இருள் நிறைந்த உலகத்துல இருக்கிறோம், இருளிலிருந்து வெளிச்சத்தை உதிக்க சொன்ன தேவன் உம்முடைய அந்த மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்களுக்குள்ள வைத்திருக்கிறீர், இருதயங்களை பிரகாசிக்க செய்திருக்கிறீர். அந்த பிரகாசம் அநேகருக்கு ஒளியாக அது மாற எங்களிடத்துல இருந்து நற்கிரிகள் வெளிப்படணும், நாங்க அதை காட்டணும், நாங்களே மறைத்து வைக்க கூடாது. கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபத்தின் மீதமுள்ள நேரத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க, கூட இருங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு இணைந்து ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் தந்தது நேரத்துக்காக ஸ்தோத்திரம். தேவ கிருபை தொடர்ந்து உங்களுடைய ஜெப நேரங்களை இருப்பதாக. ஆமே ஆமே.